அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்ற பணியிடங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அடிப்படையில் சிலபஸ் அடிப்படையில் தொடர்ச்சியாக வீடியோக்கள் கொடுக்கப்படும். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்க்கும் பொழுது நம்பர் சீரியஸ்லிருந்து கொஷின் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து முக்கியமான வினாக்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 108, 117, 126, 135 அடுத்த என்ன கேட்டிருக்காங்க. 108, 117க்கு உள்ள வித்தியாசம் 9, 117, 126க்கு உள்ள வித்தியாசம் 9, 126, 135க்கு உள்ள வித்தியாசம் 9. எனவே 135ற்கும் அடுத்த எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் என்பது 9ஆக தான் இருக்கும். 135ஓட 9 ஆட் பண்ணும் பொழுது 144 என்பது நமக்கு 135ற்கு அடுத்த எண்ணாக கடைசி எண்ணாக கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி. 23, 24, 27, 28, 31, 32 அடுத்த எண் கேட்டிருக்காங்க. 23, 24க்கு உள்ள வித்தியாசம் 1, 24, 27க்கு உள்ள வித்தியாசம் 3, 27, 28க்கு உள்ள வித்தியாசம் 1, 28, 31க்கு உள்ள வித்தியாசம் 3, 31, 32க்கு உள்ள வித்தியாசம் 1. எனவே 32க்கும் அடுத்த எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் என்பது 3ஆக தான் இருக்கும். ஸோ 32ஓட 3 ஆட் பண்ணும் பொழுது 35 என்பது 32க்கு அடுத்த எண்ணாக கடைசி எண்ணாக கிடைக்கும். ஸோ 35 என்பது தான் ஆன்சர். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி. கீழ்கண்ட எண் தொடரில் தவறான எண்ணை கண்டறிக. இந்த நம்பர்ல தவறான நம்பர் எது என்பதை கண்டுபிடிக்கணும். ஸோ வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை பெருக்கி தான் கொடுத்துருப்பாங்க. 6க்கும் 14க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. பெருக்கல் முறையில் பார்க்கும்போது 6 2 12, 12 + 2 14, 14 2 28, 28 + 3 31. இதன்படி பார்க்கும் பொழுது 31 × 2 62, 62 + 4 தான் வரணும். இங்கே 62 + 4 66. இங்க தவறுதலா 64 என கொடுத்திருக்காங்க. ஸோ இதை ஒரு முறை செக் பண்ணிடுவோம். 66 × 2 132. ஸோ 132ஓட நம்ம இங்க கடைசியா பார்த்தீங்கன்னா பிளஸ் 4ஆல ஆட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல 5ஆல ஆட் பண்ணணும். ஸோ 137 என்பது தான் அடுத்த நம்பர். ஸோ அதுவுமே கரெக்டா இருக்கு. ஸோ அடுத்த நம்பரையும் செக் பண்ணிடுவோம். 137 × 137 × 2 = 274. ஸோ நம்ம கடைசி 5ஆல ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல 6ஆல ஆட் பண்ணும் பொழுது 280 என்ற நம்பரும் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அடுத்த எண் 66 என்ற நம்பர் ஸோ இந்த எண் தொடரில் சரியான ஒரு எண். 64 என்பது தவறுதல். ஸோ தவறான எண் தான் கேட்டிருக்காங்க. எனவே 64 ஆப்ஷன் பி தவறான எண். 17, 19, 23, 29 அடுத்த எண் கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் பார்க்கும்போதே பிரைம் நம்பர்ஸா கொடுத்திருக்காங்க. அதாவது பகா எண் வரிசை தொடரா கொடுத்திருக்காங்க. 17க்கு அடுத்ததாக வரக்கூடிய பகா எண் 19 தான். 19ற்கு அடுத்ததாக வரக்கூடிய பகா எண் 23, 23க்கு அடுத்ததாக வரக்கூடிய பகா எண் 29, 29க்கு அடுத்து வரக்கூடிய பகா எண் பார்த்தீங்கன்னா 31. அதாவது 17 என்ற எண் 17ஆல மட்டும்தான் முழுமையா வகுப்படும். 2ஆலேயோ 3ஆலேயோ டெசிமல்ல தான் வகுப்பட வேண்டியதா இருக்கும். முழுமையா வகுப்படக்கூடிய நம்பர்ஸை பார்க்கும்போது 17க்கு அடுத்ததா 18 பார்த்தீங்கன்னா 2ஆல வகுப்படும். ஸோ அதன் பிறகு 9ஆல வகுப்படும், 18ஆல வகுப்படும். சரிங்களா? ஸோ அதுவே 19 என்பது 19ஆல மட்டும்தான் வகுப்படும். ஸோ 17க்கு அடுத்து 19 என்பது தான் பகா எண்ணாக வரும். 19க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 20 இருக்கா. 20 2ஆல வகுப்படும், 4ஆல வகுப்படும், 5ஆல வகுப்படும், 10ஆல வகுப்படும், 20ஆல வகுப்படும். ஸோ இது பகு எண். 20 வராது இந்த சீரியஸ் இந்த எண் தொடரில். ஸோ 21 பார்த்தீங்கன்னா 21 3ஆல வகுப்படும், 7ஆல வகுப்படும், ஸோ 21ஆல வகுப்படும். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது 21ம் இது பகு எண், 22ம் பகு எண், 23 பகா எண், 24, 25, 26, 27, 28 இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா பகு எண், 29 பகா எண். ஸோ
ஸோ அதன் பிறகு 30 என்பது பகு எண், 31 என்பது பகாயன். பகாயன் வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 31 என்பதுதான் சரியான பதில். ஆப்ஷன் சி. 17க்கு அடுத்ததாக வரக்கூடிய பகாயன் வரிசையா நம்ம பார்க்கும்போது 29க்கு அடுத்து 31 என்ற பகாயன் வருது. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1, 6, 13, 22, 33. ஸோ அடுத்த எண் கேட்டிருக்காங்க. 1க்கும் 6க்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க 5. 6க்கும் 13க்கும் உள்ள வித்தியாசம் வந்து 7. 13க்கும் 22க்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க 9. 22க்கும் 33க்கும் உள்ள வித்தியாசம் வந்து 11. அதாவது 5, 7, 9, 11 வந்திருக்கு. 5, 7, 9, 11. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா 13 வரும். அடுத்த வித்தியாசம் என்பது 33க்கும் அடுத்த நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 13 வரும். ஸோ 33ஓட 13 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 46 என்பது ஆன்சராக கிடைக்கும். கடைசி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்ட எண் வந்து 46. ஸோ புரியுது இல்லை? ஸோ ரெண்டு நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது 5, 7, 9, 11, 13 என ஆட் நம்பர்ஸாக வந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 46 என்பது நமக்கு விடுபட்ட எண்ணாக வருது. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா 1, 8, 17, 30 இடையில வந்து ஒரு நம்பர் விட்டுருக்காங்க. கடைசியாக 76 விடுபட்ட எண்ணை கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நம்பராக எடுத்துப்போம். 1, 8, 17, 30 இடையில ஒரு நம்பர் காணும். கடைசியாக 76. ஸோ 1க்கும் 8க்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க 7. 8க்கும் 17க்கும் உள்ள வித்தியாசம் என்பது 9. 17க்கும் 30க்கும் உள்ள வித்தியாசம் என்பது பாருங்க 13. ஸோ அப்போ நம்ம இந்த 7க்கும் 9க்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கும்போது 2. 9க்கும் 13க்கும் உள்ள வித்தியாசம் என்பது 4. ஸோ அப்போ 13க்கும் இந்த நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் என்பது 6 இருக்குமா? ஸோ அப்போ 13ஓட 6 ஆட் பண்ணும் பொழுது இங்கே வந்து 19 வரும். அதாவது 30க்கும் இந்த விடுபட்ட நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் என்பது 19ஆக வரும். ஸோ 30ஓட 19 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 49 என்பது தான் விடுபட்ட எண். ஸோ இந்த 49 கரெக்டா அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். 49க்கும் 76க்கும் உள்ள வித்தியாசம் என்பது 27ன்னு கிடைக்குது. சரியா? அப்போ 19க்கும் 27க்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க 8ன்னு கிடைக்குது. ஸோ நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. 2, 4, 6, 8. ஸோ இந்த சீரியஸும் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 7, 9, 13, 19, 27. சரிங்களா? நமக்கு வந்து நம்பர் சீரியஸ் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. 49 என்பது தான் விடுபட்ட எண். ஸோ ஆப்ஷன் பாருங்க டி. ஓகேவா? வித்தியாசம் அதிகமாக இருந்தால் பெருக்கி இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ஸோ அதற்கேற்ப நம்ம வந்து கால்குலேட் பண்ணி நம்பரை கண்டுபிடிக்கணும். 68, 81, 96 இடையில ஒரு நம்பர் விட்டுருக்காங்க. கடைசியாக 132. ஸோ இதுவுமே நம்பரை எடுத்துப்போம். 68, 81, 96 இங்கே ஒரு நம்பரை விட்டாங்க 132. 68க்கு 81க்கு உள்ள வித்தியாசம் பாருங்க 13. 81க்கும் 96க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க 15. ஸோ அப்போ 96க்கும் அடுத்த நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் என்பது 17 வரும். இங்கே 13 வந்தது, இங்கே 15 வந்தது. ஸோ அப்போ இங்கே 17 தானே வரணும். அப்படி பார்க்கும்போது 96க்கும் விடுபட்ட நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் என்பது 17 வரும். ஸோ 17 அப்படின்னா 96 + 17 பார்த்தீங்கன்னா 96 + 17 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 13, 1, 10, 11 113 கிடைக்கும். 113. ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு உள்ள வித்தியாசம் என்பது 19 வரணும் இல்லையா? ஸோ அதை முதல்ல செக் பண்ணிடுங்க. 113ஐயும் 19ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 132 கரெக்டாக கிடைக்குது. ஸோ
ஸோ அப்போ இந்த 113 அப்படிங்கிற நம்பர் வந்து கரெக்டானது தான். சரிங்களா? ஆப்ஷன் வந்து சி. நம்ம எடுத்த அந்த மெத்தட் வந்து சரியாக தான் அமைஞ்சிருக்கு. ஆப்ஷன் வந்து சி 113. 121, 253, 374, 495 கடைசி நம்பர் கேட்டிருக்காங்க. நம்பரை மறுபடியும் எடுத்து எழுதிப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் இருக்குது. இந்த 121 இருக்கு இல்லையா, இந்த நம்பர் வந்து 132. கொஷின் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ டைப் பண்ணும்போது தவறுதலாக டைப் பண்ணியிருக்காங்க. 132, 253, 374, 495. ஸோ அடுத்த நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடுவோம். 132க்கும் 253க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்க, 121 கிடைக்குது. 253க்கும் 374க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 121 கிடைக்குது. 374க்கும் 495க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பாருங்க, அதுவுமே 121 கிடைக்குது. எனவே 495க்கும் அடுத்த வரக்கூடிய எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் என்பதும் 121 தான் இருக்கும். அப்ப 495 121 ஆட் பண்ணுங்க. 6 11 616 என்பதுதான் அடுத்த நம்பர், விடுபட்ட எண். ஸோ ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் சி. 4 11 30 67 128 விடுபட்ட எண்ணை கேட்டிருக்காங்க. ஸோ நம்பராக எடுத்து எழுதிப்போம். 4 11 30 67 128. 4க்கும் 11க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க 7. 11க்கும் 30க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க 19. 30க்கும் 67க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க 37. 67க்கும் 128க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க 61. ஸோ அடுத்த நம்பர் வந்து நம்ம டேஷ் விட்டுருவோம். ஸோ இந்த வித்தியாசத்தை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக நம்ம விடுபட்ட நம்பரை பார்க்கலாம். 7க்கும் 19க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க 12. 19க்கும் 37க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க 18. 37க்கும் 61க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க 24. 12க்கும் 18க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க 6. 18க்கும் 24க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க, அதுவுமே 6. எனவே 26க்கும் இந்த வித்தியாசம் நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 6 கிடைக்கும். அப்போ இங்க 30ன்னு வருமா? அதாவது 61 இருக்கா, இதுக்கும் இந்த நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 30 வரும். ஸோ அப்போ 61 ஒரு 30ம் 91. ஸோ அதாவது 128க்கும் விடுபட்ட எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் என்பது 91ஆக இருக்கும். ஸோ 128ஓட 91 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 9 11 21 219 என்பதுதான் விடுபட்ட எண். ஸோ ஆப்ஷன் பாருங்க 219 7 இருக்கு. ஆப்ஷன் ஏ 219 விடுபட்ட எண். ஸோ அடுத்த நம்பர் பார்க்கும்போது 1 4 10 22 46 அடுத்த நம்பர் கேட்டிருக்காங்க. 1 4 10 22 46 விடுபட்ட எண் கேட்டிருக்காங்க. 1க்கும் 4க்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க 3. 4க்கும் 10க்கும் உள்ள வித்தியாசம் 6. 10க்கும் 22க்கும் உள்ள வித்தியாசம் 12. 22க்கும் 46க்கும் உள்ள வித்தியாசம் 24. அதாவது 3 6 12 24 வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது 3 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கும். 6 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கும். 12 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த வித்தியாசம் அப்படிங்கிறது 24 2ஆல் மல்டிப்ளை பண்ணும் பொழுது 48 என்பது கிடைக்கும். 46க்கும் விடுபட்ட எண்ணுக்கும் கடைசி எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் என்பது 48 இருக்கும். எனவே 46 48 வந்து ஆட் பண்ணுங்க. 4 ஒரு 9 94. ஸோ ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் பி. 6 13
25, 51, 101 விடுபட்ட எண்ணை கேட்டிருக்காங்க. அடுத்த எண். ஸோ 6க்கும் 13க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. பெருக்கல் தொடரில் பார்க்கும்போது 6 2 12, 6 2 12 + 1 13, 13 2 26, 26 மைனஸ் பண்ணியிருக்காங்க 1 25, 25 2 50, 50 + 1 51, 51 2 102, 102ஓட மைனஸ் 1 பண்ணியிருக்காங்க 101, 101 2 202 இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 203 என்பது தான் நமக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பாருங்க சி. ஓகேவா? இப்போ நம்பரில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை வந்து கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். சரிங்களா? 8 28 116 584 அடுத்த எண் கேட்டிருக்காங்க. 8 28 116 584 அடுத்த நம்பரை கேட்டிருக்காங்க. 8க்கும் 28க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. 8 3 24, 8 3 24 + 4, 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 4 வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 28 கிடைக்கும். 28 4ஆல் மல்டிப்ளை பண்ணி 4ஆல் வந்து ஆட் பண்ணணும். ஸோ 28 4ஆல் மல்டிப்ளை பண்ணி 4ஆல் ஆட் பண்ணும் பொழுது 116 கிடைக்கும். அதாவது 28 × 4, 8 4 32 2 மீதி 3, 4 2 8, 8 1 3 112, 112 4ஆல் ஆட் பண்ணோம் அப்படின்னா 116 கிடைக்கும். ஸோ இந்த 116 5ஆல் மல்டிப்ளை பண்ணி 116 5ஆல் மல்டிப்ளை பண்ணி 4ஆல் ஆட் பண்ணோம் அப்படின்னா 584 கிடைக்கும். அதாவது 116 × 5, 6 5 30, 0 3, 5 1 3 8, 1 5 5, 580, 580 + 4 584. ஸோ இந்த 584 6ஆல் மல்டிப்ளை பண்ணி 4ஆல் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 584 6ஆல் மல்டிப்ளை பண்ணி 4ஆல் வந்து ஆட் பண்ணுவோம். 6 4 24, 2, 6 8 48, 1 2 50, 0 5, 6 5 30, 1 5 35, 3504 + 1 4. ஸோ அப்போ 3508 என்பது நமக்கு ஆன்சராக இருக்கும். அடுத்த நம்பராக வரும். ஸோ ஆப்ஷனில் பாருங்கள் 3508 என்பதை கொடுக்கல. சரிங்களா? ஸோ இதுவுமே வந்து டைப்பிங் மிஸ்டேக் தான். 3508 என்பது கடைசியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி. சரிங்களா? ஒன்று 2 6 7 21 22 66 67 அடுத்த எண் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 1க்கும் 2க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். 1 தான். 2க்கும் 6க்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கும்போது 2 3 6. ஸோ இந்த இடத்துல 3ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 6க்கும் 7க்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. 1 வந்து ஆட் பண்ணுறோம். 7க்கும் 21க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. 7 3 23. ஸோ இந்த இடத்துல 3 மல்டிப்ளை பண்ணுறோம். 21 22ன்னு பார்க்கும்போது 1 ஆட் பண்ணுறோம். 22 66ன்னு பார்க்கும்போது 3 வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 22 3 66. 66 67ன்னு பார்க்கும்போது 1 வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ 67 அடுத்த நம்பர்னு பார்க்கும்போது 3ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். 67 × 3, 3 7 21, மீ 2, 6 18, 18 1 2 20. ஸோ 201 என்பது தான் 67க்கு அடுத்த நம்பராக வரும். ஸோ ஆப்ஷன் பாருங்க சி. நாற்பத்தி 24 96 48 192 அடுத்த நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. 48க்கும் 24க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. 48 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 24 கிடைச்சிடும். 48 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 24 கிடைக்கும். 24 4ஆல் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணும் பொழுது 96 கிடைக்கும்.
24 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 4 4 16 மீதி 1 4 2 8 96 9 96 96 2ஆல் டிவைட் பண்ணுங்களேன் 48 கிடைச்சிடும். ஸோ அப்போ 48 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 192 கிடைச்சிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 192க்கு அடுத்த நம்பராக பார்க்கும்போது 192 2ஆல் டிவைட் பண்ணணும். 192 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9 2 18 மீதி 1 6 2 12 96 என்பது தான் கடைசி நம்பர். ஸோ ஆப்ஷன் பாருங்கள் சி. நீங்கள் கொண்டு போகிற மெத்தட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது ஒரு மெத்தட் வந்து தப்பாக போகுது. ஸோ நீங்கள் வந்து 4 மல்டிப்ளை பண்ணுற இடத்துல ஸோ அடுத்து வரும் பொழுது வேற நம்பர் வருது அப்படின்னா ஸோ அதற்கு அடுத்த சீரியஸ் வந்து அதற்கேற்றா போல வருதான்றதை செக் பண்ணிக்கணும். சரிங்களா? நீங்கள் கொண்டு போகிற மெத்தட் வந்து கரெக்டாக இருக்கிறதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் நீங்கள் ஆன்சர் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். 2 6 12 20 இடையில ஒரு நம்பர் விட்டுருக்காங்க. 42 56 72 90. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 6ன்னு கொடுத்துட்டாங்கல்ல, 2க்கும் 6க்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. 2 3 6ஆ, 2 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைச்சிடும். 6 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைச்சிடும். 12 ஸோ இது வந்து தவறான ஸ்டெப்பு. சரியா? இங்கே 12 20ன்னு வருது. அப்போது இந்த மெத்தட் எடுங்க. 2க்கும் 6க்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க 4. 6க்கும் 12க்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க 6. 12க்கும் 20க்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க 8. ஸோ அப்போ 20க்கும் விடுபட்ட நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் என்பது 10ஆ இருக்கணும். அப்போ 30 என்பது தான் விடுபட்ட நம்பர். ஸோ இது வந்து கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. 30க்கும் அடுத்த நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் 12 கரெக்டு. 12 அதாவது 42க்கும் 56க்கும் உள்ள வித்தியாசம் என்பது 14ஆ இருக்கணும். அதுவுமே கரெக்டாக இருக்கு. 56க்கும் 72க்கும் உள்ள வித்தியாசம் என்பது 16ஆ இருக்கணும். அதுவுமே கரெக்டாக இருக்கு. 72க்கும் 90க்கும் உள்ள வித்தியாசம் என்பது 18ஆ இருக்கணும். அதுவுமே கரெக்டாக இருக்கு. ஸோ அப்போ 30 என்ற நம்பர் வந்து சரியானது தான். விடுபட்ட எண் 30. ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் சி. மூணு 7 23 95 அடுத்த எண் கேட்டிருக்காங்க. 3 7 23 95 அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கணும். 3க்கும் 7க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. 3 2 6 3 2 6 1 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7. ஓகேவா? 7 3 21 7 3 21. இந்த இடத்துல 2 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 23 கிடைச்சிடும். 23 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 3ஆல் வந்து ஆட் பண்ணி பார்க்குறோம். 23 இன்ட்டு 4 4 3 12 மீதி 1 4 2 8 9. ஸோ இதோட ஒரு 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 95. இதுவுமே கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் பார்க்கும்பொழுது 95 அப்படிங்கிறத 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 4ஆல் ஆட் பண்ணுறோம். சரிங்களா? 95 5ஆல் மல்டிப்ளை பண்ணும் பொழுது 5 5 25 மீதி 2 9 5 45 45 ஒரு 2 47. 475 4ஆல் ஆட் பண்ணும் பொழுது 479 என்பது தான் விடுபட்ட எண், கடைசி நம்பர். ஸோ ஆப்ஷனில் இருக்கா பாருங்க, ஆப்ஷன் சி. ஒன்று 2 3 5 8 விடுபட்ட எண். ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கும் பொழுது 1 2 3 5 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 1 2 ஆட் பண்ணால் 3 கிடைச்சிடும். 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் அடுத்த நம்பர் 3 கிடைச்சிடும். 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் அடுத்த நம்பர் 5 கிடைச்சிடும். 3ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் அடுத்த நம்பர் 8 கிடைச்சிடும். எனவே இந்த ஆர்டர் படி பார்க்கும்போது 5ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 5 + 8 13. ஸோ ஆப்ஷனில் இருக்கா பாருங்க சி. ஓகேவா?
6, 11, 21, 26, 36, இடையில ஒரு நம்பர் விட்டுட்டாங்க 51. 6, 11, 21, 26, ஒரு நம்பர் 36, இடையில ஒரு நம்பர் விட்டாங்க 51. 6க்கும் 11க்கும் உள்ள வித்தியாசம் வந்து 5. 11க்கும் 21க்கும் உள்ள வித்தியாசம் வந்து 10. 21 26க்குள்ள வித்தியாசம் 5. 26 36க்குள்ள வித்தியாசம் 10. அதாவது 5 10 5 10ன்னு வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல 5ன்றது தான் வரும் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? 36க்கும் விடுபட்ட எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் என்பது 5ஆக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36 + 5 41 என்பது தான் விடுபட்ட எண். ஸோ அதன் பிறகு மறுபடியும் 10 அப்படிங்கிறது வித்தியாசமாக வரணும். 41 51 வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 10. எனவே இது கரெக்டு தான். ஸோ 41 என்பது தான் விடுபட்ட நம்பர். ஸோ ஆப்ஷன் இருக்கா பாருங்க, ஆப்ஷன் ஏ. ஆறு 20 8 14 10 8 12 விடுபட்ட எண். கடைசி நம்பர் கேட்டிருக்காங்க. 6 8க்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. 6க்கும் 8க்கும் உள்ள வித்தியாசம் 2. ஸோ அதே போல 8க்கு 10க்கு உள்ள வித்தியாசம் என்பது 2. 10க்கு 12க்கு உள்ள வித்தியாசம் என்பது 2. ஸோ கீழே இங்கே பார்க்கும்போது 20லிருந்து 14 ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது 6. 14க்கும் 8க்கும் உள்ள வித்தியாசம் என்பது 6. ஸோ அப்போ விடுபட்ட எண் 8க்கும் விடுபட்ட எண்ணுக்கும் கடைசி எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் என்பதும் 6ஆக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த கடைசி நம்பர் என்பது 2. சரிங்களா? அடுத்தடுத்த நம்பரில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். 6க்கு 8க்கு உள்ள வித்தியாசம் 2, 8க்கு 10க்கு உள்ள வித்தியாசம் 2, 10க்கு 12க்கு உள்ள வித்தியாசம் 2. அதற்கிடையில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பார்க்கும்போது 20 14க்கு உள்ள வித்தியாசம் 6, 14 8க்கு உள்ள வித்தியாசமும் 6 வருது. ஸோ அப்போ 8க்கும் விடுபட்ட கடைசி நம்பருக்கும் உள்ள வித்தியாசமும் 6ஆக தான் இருக்கும். அப்போ 8ஓட 6 மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும். 2 தான் ஆன்சர், ஆப்ஷன் பி. 36 34 30 28 24 அடுத்த நம்பர் கேட்டிருக்காங்க. 36 34 30 28 24 அடுத்த நம்பர் கேட்டிருக்காங்க. 36க்கும் 30க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா -6. 6 வந்து மைனஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 30க்கும் 24க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 6 வந்து மைனஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இடையில் இருக்கக்கூடிய 34க்கும் 28க்கும் உள்ள வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 6 வந்து மைனஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் 28க்கும் விடுபட்ட நம்பருக்கும் உள்ள வித்தியாசம்னு பார்க்கும்போது 28லிருந்து 6 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 22 என்பது கிடைக்கும். இதுதான் அடுத்த நம்பர். 24க்கு அடுத்த நம்பர் 22. ஸோ ஆப்ஷனில் பாருங்க பி. 1 4 9 16 25 இடையில ஒரு நம்பர் விட்டாங்க 49. ஸோ இதை பார்க்கும்போதே ஸ்கொயர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 1 பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் பண்ணி கொடுத்துருக்காங்க. 4 அப்படிங்கிறது 2 ஸ்கொயர் பண்ணி கொடுத்துருக்காங்க. 9 அப்படிங்கிறது 3 ஸ்கொயர் பண்ணி கொடுத்துருக்காங்க. 16 என்பது 4 ஸ்கொயர் பண்ணி கொடுத்துருக்காங்க. 25 5 ஸ்கொயர் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனவே இடையில இருக்கக்கூடிய விடுபட்ட எண் அப்படிங்கிறது 6 ஸ்கொயர் பண்ணி 36 என அந்த இடத்துல வரணும். 36 என்ற எண் தான் விடுபட்ட எண். அடுத்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்கொயர் பண்ணி 49 என கொடுத்துட்டாங்க. 36 என்பது தான் விடுபட்ட எண், ஆப்ஷன் பி. தவறான எண்ணை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. 5 27 61 122 213 340 509 தவறான எண்ணை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 5 பார்த்தீங்க அப்படின்னா 2 கியூப் பண்ணிங்க அப்படின்னா 8, 8 ஒரு மைனஸ் பண்ணிங்க 3 அப்படின்னா 5 கிடைச்சிடும். ஸோ அடுத்த நம்பர் பார்க்கும்போது 3 வந்து கியூப் பண்ணுங்க. 3 கியூப் பண்ணிங்க அப்படின்னா 3 3 9 9 3 27 27ல் 3 கழிச்சிங்க அப்படின்னா 24. நமக்கு வந்து 27னே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து செக் பண்ணி பார்ப்போம். அடுத்த நம்பருக்கு வந்து 4 வந்து கியூப் பண்ணுங்க. 4 4 16 16 4 64 64ஓட 3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 61. அடுத்த நம்பர் வந்து கரெக்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்பரும் தேர்ட் நம்பரும் கரெக்டாக இருக்குது. ஸோ அதற்கடுத்தும் ஒரு முறை செக் பண்ணிடுவோம். 5 வந்து கியூப் பண்ணுங்க. 5 5 25 25 5 125 125ஓட 3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 122.
ஸோ இந்த நம்பருமே கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இன்னொரு நம்பரையும் செக் பண்ணிவிடுவோம். 6 வந்து கியூப் பண்ணுங்கள். 6 6 36, 36 இன்ட்டு 6, 6 6 36 மீதி 3, 6 3 18, 18 ஒரு 3, 216. 216ஓட 3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 213. ஸோ அடுத்த நம்பரும் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இடையில் இருக்கக்கூடிய இந்த 27 அப்படிங்கிறது தவறாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல 24 என்ற நம்பர் வரணும். இப்போ இங்கே தவறான எண்ணை கேட்டிருக்காங்க. 27 என்பது தான் தவறான எண். ஆப்ஷன் ஏ. 196, 169, 144, 121, 101 தவறான எண்ணை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸை பார்க்கும்போதே ஸ்கொயர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அதாவது 196 அப்படிங்கிறது 14ஓட ஸ்கொயர். 14 இன்ட்டு 14 தான் 196. ஸோ ஒரு முறை செக் பண்ணிவிடுவோம். 14 இன்ட்டு 14, 4 நாள் 16 மீதி 1, 4 5, இங்கே ஒரு 14, 6 9, 196 கரெக்டாக தானே இருக்குது. ஸோ அடுத்து வந்து இது 13ஓட ஸ்கொயர் தான். இது வந்து 13ஓட ஸ்கொயரு, இது வந்து 12ஓட ஸ்கொயரு, இது வந்து 11ஓட ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ இது 10ஓட ஸ்கொயராக தான் வரணும். 10ஓட ஸ்கொயர் அப்படிங்கிறது 100. இங்கே 100 என்ற எண் தான் சரியானது. 101 என தவறாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல 100 என்பது தான் வரணும். 101 தவறாக இருக்குது. தவறான எண் கேட்டிருக்காங்க. 101 என்பது தவறான எண். இது வந்து 14ஓட ஸ்கொயரு, இது 13ஓட ஸ்கொயரு, இது 12ஓட ஸ்கொயரு, இது 11ஓட ஸ்கொயர். அப்படி பார்க்கும்போது இது 100ஓட ஸ்கொயராக தான் இருக்கணும். சரிங்களா? அதாவது 10ஓட ஸ்கொயர் 100ஆக தான் இருக்கணும். 10 26 74 218 654 1946 பெரிய நம்பராக இருக்குது. 5834 இதில் தவறான நம்பர் கேட்டிருக்காங்க. முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 4-5 நம்பரை மட்டும் எடுத்துப்போம். இந்த பெரிய நம்பர்லாம் அப்புறம் பார்த்துப்போம். இதுக்குள்ளவே தவறான நம்பர் இருந்தால் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். 10 26 74 218 654 இதை முதல்ல எடுத்து பார்ப்போம். 10க்கும் 26க்கும் உள்ள வித்தியாசம் வந்து 16. 26க்கும் 74க்கும் உள்ள வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 48. 74க்கும் 218க்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கும்போது 4 114. 218க்கும் 654க்கும் உள்ள வித்தியாசம்னு பார்க்கும்போது 436ன்னு வருது. ஸோ அப்போ இதுக்குள்ள வித்தியாசத்தை பார்ப்போம். 16 14ன்னு பார்த்தீங்கன்னா 16 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 48 கிடைச்சோம். 48 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 24 மீதி 2 3 நாள் 12 2 14 144 கிடைக்குது. 144 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 நாள் 12 மீதி 1 3 நாள் 12 13 மீதி 1 3 ஒரு 432 தான் வருது. ஆனால் நமக்கு இங்கே 436 அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல 432ஆக வித்தியாசம் வரும்போது 218ஓட 432 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 0. 218ஓட 432 ஆட் பண்ணும்போது 8 2 0 10 மீதி 1 4 5 இங்கே வந்து 650ன்னு தான் வருது. ஸோ இந்த இடத்துல 654 அப்படிங்கிறத தவறாக கொடுத்துருக்காங்க. 650 என்பது தான் சரியான நம்பர். ஸோ ஆப்ஷனில் வந்து 654 தவறுதலாக இருக்குது. ஆப்ஷனில் பார்ப்போம். 654 ஆப்ஷன் டி. 125 126 124 127 123 129 தவறான நம்பரை கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 125 126 இங்கே வந்து 1 வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 126லிருந்து 124ன்னு பார்க்கும்போது 2 வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. 124லேருந்து 127ன்னு பார்க்கும்போது 3 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 127லேருந்து 123ன்னு பார்க்கும்போது 4 வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க.
123லிருந்து அடுத்த நம்பர்னு பார்க்கும்போது 5 தான் நம்ம ஆட் பண்ணி கொடுக்கணும். அதாவது 128 அப்படிங்கிற நம்பர் தான் வரணும். ஆனால் இங்கே 129ன்னு இருக்குது. ஸோ இந்த நம்பர் தான் தவறு. சரிங்களா? 129 என்பது தவறான எண். ஏழு 11 18 35 67 131 259 இதில் தவறான நம்பரை கேட்டிருக்காங்க. 7 11 18 35 67 131 259. 7 11 டிஃப்ரென்ஸை பாருங்கள். 7 2 14 7 2 14 14ஓட 3 மைனஸ் பண்ணால் நமக்கு 11 கிடைக்கும். ஸோ அடுத்தும் அதே போல் வருதா பாருங்கள். 11 2 22 11 2 22 22ஓட 3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 19 தான் கிடைக்கணும். ஆனால் இங்கே 18ன்னு இருக்குது. சரி, 19 அப்படிங்கிறத கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுவோம். 19 2 38 19 2 38 38ஓட -3 போட்டோம் அப்படின்னா 35 கரெக்டாக வருது. ஸோ அடுத்து நம்ம செக் பண்ணிவிடுவோம். 35 × 2 70 70ஓட -3 போட்டோம் அப்படின்னா 67 இதுவுமே கரெக்டாக வருது. ஸோ அப்போ இந்த 18 அப்படிங்கிற நம்பர் தான் தவறாக இருக்குது. 19 அப்படிங்கிற நம்பரை இந்த இடத்துல போட்டால் தான் அடுத்த நம்பர் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த நம்பர்ஸ் கரெக்டாக வருது நம்ம போடுற மெத்தடில். ஸோ இப்போ 18 என்பது தவறாக இருக்குது. 19 என்பது தான் இங்கே சரியான நம்பர். இங்கே தவறான எண் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 18. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.